வணக்கம். நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உங்களுக்காக இருக்கட்டும். நான் ஒரு திருத்தூதன், மிகேல் ஆஞ்சலோ, உயிருள்ள தேவனின் ஊழியக்காரன். நான் உலகத்தை வெல்லும் விசுவாசம் கொண்டவன். நான் தவறில்லாததும் தவறாக முடியாததுமான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறேன். நான் ஒரே தேவனை அறிந்திருக்கிறேன். அவர் எல்லா ஆண்டவர்களுக்கும் ஆண்டவர். அவர் ராஜாக்களின் ராஜா, வாழ்வின் காரணம். ஏனெனில் அவரே வாழ்க்கை, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே வாழ்க்கை. இன்று நான் இயேசுவின் நாமத்தில் இங்கு இருக்கிறேன். எங்கள் உலகளாவிய கிரேஸ் மிஷன்ஸ் மூலம் நூற்றுக்கணக்கான நாடுகளிலும் சுமார் 30 மொழிகளில் எட்டுவதற்காக. ஏனெனில் இது அவசியம். தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதும் பரவ வேண்டும். எல்லா பழங்குடிகள், மக்கள், மொழிகள் மற்றும் நாடுகள் இயேசு கிறிஸ்துவே ஒரே ஆண்டவர் என்பதை அறிய வேண்டும். நான் ஒரு திருத்தூதன். மிகேல் ஆஞ்சலோ, ரியோ டி ஜனெய்ரோ, பிரேசிலில் உள்ள கிறிஸ்து விவே திருச்சபையிலிருந்து இன்று என் வாழ்க்கையின் காரணத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன். அது உங்கள் வாழ்க்கையின் காரணமும் பரிசுத்த வேதத்தின் காரணமும் ஆகும். நான் உங்களிடம் இயேசுவை பற்றி பேச விரும்புகிறேன். ஒரு உயிருள்ள இயேசு. நிச்சயமாக இயேசு மரணத்தை வெற்றி கொண்டவர். அப்படி என்றால் மரணம் மனிதனுக்கு எப்போதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. வேதாகமம் இயேசு மரணத்தை வென்றார் என்று கூறுகிறது. மனிதனின் மிகப்பெரிய வேதனை எப்போதும் இந்த விஷயத்துடன் சமாளிப்பதே. அது தவிர்க்க முடியாத முறையில் நம்மில் எல்லோருக்கும் முடிவாகும். அதாவது மரணம். மரணம் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் என்று மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். இழப்பதற்கான பயம், அதற்கு பிறகு என்ன ஆகும் என்ற பயம். ஆனால் சுவிசேஷம் மனிதனின் பயத்துடன் தொடங்குவதில்லை. அது வானங்கள் நமக்கு உண்மையாக அறிவிக்கும் ஒரு அறிவிப்புடன் தொடங்குகிறது. வேத வாக்கியம் இயேசு மரணத்தை வென்றார் என்று கூறுகிறது. இது ஒரு குறியீடாகவோ கவிதையாகவோ அல்ல. இது ஒரு உண்மையான வரலாற்று, நிஜமான மற்றும் நித்தியமான நிகழ்வாகும். மரணம் இயேசுவின் முடிவாக இல்லை, அது நம் வாழ்வின் தொடக்கமாக இருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டி, குற்றமற்றதும் பாவமற்றதுமான ஒரு பரிபூரண ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டும், பலியாக்கப்பட வேண்டும். நமக்கு எதிராக இருந்த கடன் செலுத்தப்படுவதற்காகவே இது தேவையானது. இதுதான் இயேசுவின் தன்மை. அவர் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக ஆனார். நமக்கு எதிராக இருந்த தேவனுடைய நீதியின் விலையை அவர் செலுத்தினார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் இயேசுவின் இந்த வெற்றி என்னை குறிக்கிறது, என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இது இன்று மட்டுமல்ல, இன்று வாழ்நாள் முழுவதும், எதிர்காலத்திலும் நித்தியத்திலும் பொருந்தும். பாருங்கள், மக்கள் இயேசுவை பார்த்தபோது அவர் 3 ஆண்டுகள் மட்டுமே ஊழியம் செய்தார், 30 முதல் 33 வயது வரை. பலர் சொன்னார்கள், அவர் மரியாவின் மகன், அவர் தச்சனின் மகன். அவர் தச்சன், ஏனெனில் அவர் ஒரு மாம்ச உடலில் இருந்தார். ஆனா பைபிள் சொல்றது, அந்த உடலும் அந்த மாம்சமும் ஒரு திரை, அந்த திரை என்று பவுல் சொன்னார். எபிரேயருக்கு அது மேலிருந்து கீழ்வரை கிழிக்கப்பட்டது. இயேசுவின் உடல் அது ஒரு திரை, உண்மையில் பழைய உடன்படிக்கையின் கூடாரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. அப்படி என்றால் பழைய உடன்படிக்கையில் திரை மனிதனை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பிரித்தது போல கிறிஸ்துவின் மாம்சமும் அப்படியே. அது அவரில் வாசம் செய்த தெய்வீக மகிமையின் முழுமையையும் மறைத்தது. ஆனால் இயேசு இறந்தபோது ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ்வரை கிழிக்கப்பட்டது. மனிதன்தான் வழியை திறக்கவில்லை, கடவுள்தான் திறந்தார். ஒரு புதியதும் உயிருள்ளதுமான வழி திறக்கப்பட்டது என்று அவர் கூறினார். இயேசுவின் மாம்சம் கிழிக்கப்பட்டது. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முன்கூட்டியே நியமிக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நேரடியாக கடவுளை அணுகும் உரிமை பெறுவதற்காக. இது நம்முடைய கிறிஸ்துவுடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இப்போது நாம் இனி இயேசுவின் மாம்ச காலத்தில் இருந்த கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்று பவுல் கொரிந்தியருக்கு சொன்னார். நாம் இனி அவமானப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. தோல்வியின் கிறிஸ்துவின் பாதையை நாம் இனி பின்பற்றவில்லை. இப்போது நாம் ஒரே கிறிஸ்துவை, மகிமைப்படுத்தப்பட்ட கடவுளை அறிகிறோம். இறக்கும் மற்றும் நரகத்தின் விசைகளை வைத்திருப்பவர் அவரே.
திரை இனி மூடப்படவில்லை, அது கிழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த உடலில் தெய்வமே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். இப்போது கடவுளுக்கு ஒரு உடல் இருந்தது, திரை கிழிக்கப்பட்டது. இப்போது நமக்கு கடவுளை நேரடியாக அணுகும் உரிமை உள்ளது. அப்படி என்றால் நாம் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்றால், தோல்வி அடைந்ததாக தோன்றும் ஒருவரை நாம் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இரவும் சாத்தானும் அழிக்கப்பட்டு விட்டன. இதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். நீங்கள் வேதாகமத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் இந்த வார்த்தைகளில் நீங்கள் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். இது எந்த ஒரு பிழையும் இல்லாதது, ஒருபோதும் தவறாக போக முடியாதது, நித்திய ஜீவன் உள்ளது மற்றும் மிகுந்த வல்லமையோடு செயல்திறன் கொண்டது. இந்த பூமியில் வேதாகமம் நமக்கு அளிக்கின்ற ஆழமான உள்ளடக்கம், உன்னதமான உயிர், அபாரமான வலிமை, தெய்வீக சக்தி மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட இதற்கு நிகரான வேறு எந்த ஒரு புஸ்தகமும் இந்த அகிலத்தில் எங்குமே இல்லை. மூல எபிரேய வேதாகமம் புத்தகங்களில் சிறந்த புத்தகம், வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, சிறப்பான வார்த்தை. வேறு எந்த வார்த்தையிலும் கடவுளை தேடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் அவரை காண முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் உயிர். ஆண்டவர் இயேசுவின் கிருபையின் சுவிசேஷத்தை நீங்கள் நம்பினால் இரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது விடுதலை, அது குணமாக்குதல், அது சாத்தானின் பிடியிலிருந்து கடவுளின் கரங்களில் செல்லுதல், மரணத்திலிருந்து உயிருக்கு, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்லுதல் என்பதாகும். பிசாசு மனிதர்களில் ஏற்படுத்தும் இருளிலிருந்து நம் ஆண்டவர் மற்றும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு செல்லுதல். அப்படியென்றால் கர்த்தரின் வார்த்தை எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்கிறது, பவுல் கிருபையில் மீட்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதும்போது அவர் இவ்வாறு கூறுகிறார். 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 ஆம் வசனங்களில், மக்கள் எல்லோரும் மாம்சமும் இரத்தமும் கொண்டவர்கள் என்பதால் இயேசுவும் அதையே பகிர்ந்து கொண்டார். அவன் தனது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரம் கொண்டவரை அழிக்கும்படி. அந்த பிசாசு அப்பொழுது அவன் இன்னும் செய்தான் என்று பைபிள் சொல்கிறது. மரணத்தின் பயத்தால் வாழ்நாளெல்லாம் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருந்த அனைவரையும் இயேசு விடுவித்தார். இதுவே இயேசுவின் செயல். அவர் சொல்கிறார், அவரது மரணம் காரணமாக அது நடந்தது அல்ல. ஒரு தவறான தீர்ப்பின் பலியாக அவர் ஆகவில்லை. அது தேவனின் திட்டங்கள்தான். தேவனின் திட்டங்களின்படி அவர் இறந்தார். அவர் தன் உயிரை கொடுத்தார். அவர் கூறினார், மரணத்தின் அதிகாரம் கொண்டவனை, அதாவது பிசாசை அழிக்கவே அவர் வந்தார். அந்த அழிக்கு என்ற சொல் கிரேக்க மூலத்தில் கடார்கியோ என்று வருகிறது. அது என்னவென்றால், இயேசு பிசாசை அழித்தார், கட்டினார் மற்றும் அவரை வரம்பிட்டார் என்பதாகும். இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிசாசுக்கு இனி அணுகல் இல்லை. அவன் பிசாசு கொல்ல வருகிறான், திருட வருகிறான், அழிக்க வருகிறான். இங்கே இயேசு பவுல் மூலமாக இயேசு இறந்தபோது அவர் கடார்கியோ செய்தார், அவர் அழித்தார், அவர் வரம்பிட்டார், தடுக்கினார், கட்டினார் என்று சொல்கிறார். இப்போது கிறிஸ்துவில் நாம் தேவனுடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கிறோம். பரிசுத்தமான ஜாதி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், ராஜ்யத்தின் மகிமைகளை அறிவிக்கவும் பிரகடனம் செய்யவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால் ஒரு குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி இறக்க வேண்டும், பலி கொடுக்க வேண்டும் என்பதால் இயேசு மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கேற்றார். அவர் தன் இரத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் போர் செய்தார். இந்த இயேசுவின் மரணம் 2026 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. எருசலேமில் ஒரு புழுதியின் வடிவம் கொண்ட மலை, கோல்கொத்தா மலையில் அவர் அங்கே இருந்தார். தண்டனை, வலி, நோய், உடல்நலக்குறைவு, தண்டனை, தீர்ப்பு ஆகியவற்றை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், நாம் இதை நம்பும்போது பாவங்களுக்கு இறந்தவர்களாக தேவனுடைய நீதிக்காக வாழ வேண்டும். இதுதான் இயேசுவின் செயல். நான் இன்றைக்கு இங்கு இருக்கிறேன். பல நாடுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில மொழிபெயர்க்கப்படும், பல மொழிகளுக்கும் பேசுகிறேன். ஏனில் இது எல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு உண்மையாக மாறிவிட்டது.
நான் புரிந்து கொள்ளத் தொடங்கினேன், ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினேன், நம்பத் தொடங்கினேன், உரிமை கொண்டாடத் தொடங்கினேன். இயேசு தன் மரணத்தின் மூலம் சக்திகளுக்குள் சக்தி அளித்தார். மரணத்தின் அதிகாரம் வைத்திருந்தவனை, அதாவது சாத்தானை. அதனால் சிலுவை தண்டனை அல்ல, அது நம் பாவங்களுக்கு செலுத்தப்பட்ட கட்டணம், அது நீதியின் விலை. ஆனால் அது மட்டுமல்ல, அது கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்தவனுடன் நேரடியாக மோதியதும் ஆகும். இது நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெற்றியாகும். கவனமா பாருங்கள், பைபிள் என்ன சொல்கிறது என்பதை கொலோசையர் அதிகாரம் 2 வசனங்கள் 14 மற்றும் 15 இப்படி சொல்கிறது. கடனின் எழுத்தை நீக்கிவிட்டார். ஒரு கடன் இருந்தது, நாம் பாவத்தில் பிறந்தோம், நாம் தேவனுக்கு முன் கடனாளிகள். அவருடைய திருவசனம் நமக்கு கூறுகிறது, அவர் நம்முடைய கடனின் எழுத்தை நீக்கிவிட்டார். அது நமக்கு எதிராக இருந்தது, அது கட்டளைகளில் இருந்தது. அப்படினால் பவுல் சொல்கிறார், சட்டம் கூறிய எல்லாவற்றையும், வழிபாட்டு முறைகள், சடங்குகள், இரவு பகல் ஜாக்கிரதைகள், நோன்புகள், தண்ணீர் மூழ்கி சுத்திகரிப்புகள், இவை அனைத்தும் நமக்கு எதிராக இருந்த கட்டளைகளாக இருந்தன. அவை நமக்கு தீங்கு விளைவித்தன. ஆகவே தேவனுடைய நீதிக்காக ஒரு விலை செலுத்தப்பட வேண்டியது இருந்தது. அவர் சொல்கிறார், அவர் இதையெல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டார். அப்படி என்றால் அது நீரில் மூழ்கும் பாப்திசம் அல்ல, அதை அகற்றியது. கிறிஸ்துவின் போதுமான தன்மையை மாற்றும் எந்த கருத்தையும் நம்பாதீர்கள். பொய்யான தீர்க்கதரிசிகள் உலகிற்கு இயேசுவின் செயல் முழுமையடையவில்லை என்று அறிவிக்கிறார்கள். மேலும் ஒருவர் நீரில், ஆற்றில், ஏரியில், குளத்தில் பாப்திசம் பெறவில்லை என்றால் அவர் தொடர்ந்து பாவம் செய்வார் என்று கூறுகிறார்கள். இது ஒரு அவமதிப்பு. இயேசுவின் பரிபூரண அதிகாரம். ஐயா, இது ஒரு மதவெறி, இது ஒரு பொய். இயேசுவின் போதுமான செயலின் மகிமையை திருட முயற்சிப்பது. ஏனெனில் அவர்தானே கூறினார், எல்லாம் முடிந்துவிட்டது என்று. ஆனால் அதை மனிதரின் கையில் வைத்து, நான் பாப்திசம் பெற்றால்தான் கிறிஸ்து முடிக்காததை நான் முடிக்கிறேன் என்று முடிவெடுக்கச் சொல்வது தவறு. பல தலைவர்கள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறார்கள். கிருபையின் செயலாக இருக்க வேண்டிய இடத்தில் யூத மதத்தை கொண்டு வந்து தவறான வழியில் அழைக்கிறார்கள். அதனாலதான் அவர் கூறினார், நம்மை எதிர்த்து இருந்த கடனின் எழுத்தை, அதில் இருந்த கட்டளைகளை அவர் ரத்து செய்தார். இந்த யூத சட்டத்தின் அனைத்து சடங்குகள், விழாக்கள் நமக்கு தீங்கு விளைவித்தவை என்று அவர் சொல்கிறார். அவற்றை அவர் முற்றிலும் அகற்றினார், சிலுவையில் அறைந்தார். அவர் கூறுகிறார், பொதுவாக அதிகாரங்களை அவமதிப்புக்கு உட்படுத்தி சிலுவையில் அவர்களை வெற்றி கொண்டார். இதுதான் இயேசுவின் செயல். அவர் எனக்காக செய்தார், உங்களுக்காக செய்தார். அவர் முடித்து விட்டார், முழுமையாக்கி விட்டார் என்று சொன்ன ஒரு செயலுக்கு நான் என்ன சேர்க்க முடியும்? நான் எதையும் சேர்க்க முடியாது, எதையும் கழிக்க முடியாது. மனிதனுக்கு இது செய்ய முடியும் என்று நான் தெளிவாகவே நினைக்க முடியாது. இயேசுவின் குறைபாடான செயலுக்கு மனிதன் ஏதேனும் நிர்ணயிக்க வேண்டும், அதை முழுமையாக்க வேண்டும் என்று நினைப்பது சரியல்ல. ஐயா, இது சொற்களின் விளையாட்டு அல்ல, இது உண்மைதான். உலகில் கோடிக்கணக்கான மக்களை சாத்தான் ஏமாற்றி வைத்திருக்கிறான். சிலுவையில இயேசு கடனின் எழுத்தை ரத்து செய்தார். ரத்து செய்தாரா இல்லையா? ரத்து செய்தாரா? பைபிள் சொல்றது ரத்து செய்தார் என்று. அப்படின்னா மனிதன் பிறகு பொதுவாக அழைக்கிற விஷயம் அல்ல, மக்கள் பார்ப்பதற்காக. பாருங்கள் நண்பர்களே, நாம் கடற்கரையோ ஏரியோ சென்று பாவங்களை அகற்றுவோம், ஏனெனில் கிறிஸ்து நம்மை ஏமாற்றி விட்டார் என்று சொல்வது போல. அவர் அகற்றவில்லை, இல்ல. அப்படினால் நம்ம ஒரு யூத மரபு சடங்கு செய்ய போகிறோம். ஐயா, இந்த உண்மையை புறக்கணிப்பது என்பது தேவன் நிறுவிய வரம்புகளுக்கு வெளியே இரட்சிப்பை சார்ந்த விஷயங்களில் இருப்பது போல் ஆகும். சிலுவையில ஹல்லேலூயா, கல்வாரி சிலுவையில் இயேசு கடனை ரத்து செய்தார். அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் வெளிப்படையாக வெற்றி கொண்டார். அவர்கள் மீது வெற்றி பெற்றார். சிலுவையில் அவமானத்திற்கு உட்படுத்தினார். அப்படின்றால் இந்த பூமியில் எந்த ஒரு பேரும் இல்லை. நான் உங்களிடம் சொல்வது உண்மைதான். ஐயா, அம்மா, நீங்கள் இரட்சிப்பை தேடி அலைகிறீர்கள், எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறீர்கள், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஆழ்ந்த குழியில் இருக்கிறீர்கள், நீங்கள் கடும் கவலையில் இருக்கிறீர்கள். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையில் தேவன் யார்? நான் யார்? இந்த பூமியில நான் என்ன செய்கிறேன்?
தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார்? நான் என் வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமா? இயேசுவை மட்டும் வைத்தால்தான். அவரே ஒருவரே வழி, உண்மை மற்றும் ஜீவன். அவரே ஒருவரே இரட்சகர். அவரே ஒருவரே சிலுவையில் வெற்றி பெற்றார். அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் வென்று அவற்றை நிரந்தரமாக அவமதித்தார். அதனால் இது ஒரு பகுதி வெற்றி அல்ல. இது பாவத்தின் ஆட்சியை முற்றிலும் அழித்தது. சாத்தானின் அதிகாரத்தை தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மேல் நிரந்தரமாக முறித்துவிட்டது. சிலுவை தோல்வி அல்ல, அது நரகத்தின் பொது அவமதிப்பாக இருந்தது. இயேசு அவர்களை அவமதித்தார். அதனால் இயேசு மரணத்தை வென்றபோது பிசாசு தனது அதிகாரத்தை இழந்துவிட்டான். இப்போது எதிரி குற்றம் சாட்டுகிறான். அவன் குற்றம் சாட்டுபவன், ஆனால் இனி ஆட்சி செய்யவில்லை. இன்னும் பலவேறு இடங்களில், பலவேறு வேதிக்கைகளிலும், சமூக ஊடகங்களிலும் அவன் கத்துகிறான். ஆனால் அவனுக்கு இனி அதிகாரம் இல்லை. ஆவிக்குரிய மரணமும் நித்திய ஜீவனும். நீங்கள் இயேசுவை பெற்றிருந்தால் நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு செல்கிறீர்கள். நித்திய ஜீவன். அப்படி என்றால் கிருபையின் வெளிப்பாடு முன்பு மனிதன் பாவங்களிலும் குற்றங்களிலும் இறந்தவனாக இருந்தான். வெறும் காயமடைந்தவன் அல்ல, பலவீனமானவனும் அல்ல, இறந்தவனாக இருந்தான். நான் எபேசியருடன் முடிக்கிறேன். அத்தியாயம் 2. நாம் பைபிளில் தேடுவோம். எபேசியர் அத்தியாயம் 2 இங்கே உள்ளது. வசனம் 1 முதல். இதோ இந்த விலை மதிப்பை பாருங்கள். நீங்கள் உங்கள் குற்றங்களிலும் பாவங்களிலும் இறந்திருந்த போது அவர் உங்களுக்கு ஜீவனை அளித்தார். நீங்கள் முன்பு இந்த உலகின் போக்கின்படி ஆகாய அதிகாரங்களின் அரசனாகிய ஒருவனின் படி இப்போது கீழ்ப்படியாத மக்களில் செயல்படும் ஆவியின்படி நடந்தீர்கள். இவர்களில் நாம் முன்பு எங்கள் உடலின் ஆசைகளின்படி நடந்தோம். உடலின் விருப்பங்களையும் எண்ணங்களையும் செய்தோம். இயற்கையால் மற்றவர்களைப் போலவே கோபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவன், ஹல்லேலூயா, கருணையில் செல்வந்தராக இருப்பதால் நம்மை மிகவும் நேசித்த அன்பினால் நாம் எங்கள் குற்றங்களில் இறந்திருந்த போதும் நம்மை கிறிஸ்துவுடன் சேர்த்து உயிர்ப்பித்தார். கருணையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவருடன் சேர்த்து நம்மையும் உயிர்த்தெழச் செய்தார். நம்மை கிறிஸ்துவில் பரலோக இடங்களில் உட்கார வைத்தார். இயேசு. இது இயேசுவின் செயல். நான் இந்த செய்தியை உலகிற்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுக்காக இயேசு செய்த செயல். உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். உலகத்தையும் மதத்தையும் மத சார்ந்த அழைப்புகளையும் சாத்தானோ மனிதனோ அழைக்கும் அழைப்புகளையும் துறக்கவும். அழிவின் பாதையிலிருந்து வெளியே வாருங்கள். தேவன் பிடித்து எடுத்தார். இப்போது உங்கள் கண்களில் இருந்த படிகங்கள் அகற்றப்பட்டுள்ளன. உங்கள் காதுகளில் இருந்த மெழுகையும் கட்டாயப்படுத்தும் தண்டிக்கும் சட்டத்தின் திரையையும் அவர் அகற்றினார். பவுல் பேதுருவிடம் கலாத்தியருக்கு சொன்னது போல, நீ ஒரு யூதராக இருந்தும் ஜெந்தை போல வாழ்கிறாய், ஆனால் ஜெந்துகளை யூதர்களைப் போல வாழும்படி கட்டாயப்படுத்துகிறாய். இது எப்படி என்று கேட்டார். நீங்கள் அறியவில்லையா சட்டத்தின் மூலம் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று? சட்டத்தின் கீழ் இருப்பவர் சாபத்தின் செயல்களின் கீழ் இருக்கிறார். கலாத்தியர் 3:10. உங்களை வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். இயேசு உங்களை தேடி வந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உங்களை இங்கு குளோபல் கிரேஸ் மிஷன் மூலம் ஒரு தூதரின் வழியாக ரியோ டி ஜனெய்ரோவும் பிரேசிலும் வாழும் கடவுளின் கிருபையால் அவர் உங்களை கண்டுபிடித்தார். இந்த வழியில தவறுகள் இல்லை, பிழைகள் இல்லை. உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள். அப்போது நீங்கள் உண்மையில் வாழ்வீர்கள் மற்றும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வதை நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். நீங்கள் பிரேசிலில் இருந்தாலும் அல்லது பிரேசிலுக்கு வெளியிலும் இருந்தாலும் எங்களிடம் ஒரு வாட்ஸ்அப் உள்ளது. அது 55, அதாவது பிரேசில் 21, ரியோ டி ஜெனைரோ 99 127 41 54, அல்லது எங்களிடம் அணுகல் அல்லது நீங்கள் அணுகலாம். எங்கள் ஆலோசனை பிஸ்பாக்கள் 5521317990 ரியோ டி ஜெனைரோ. இன்று ஞாயிறு ரியோ நகரிலும் ரியோ மாநிலத்திலும் உள்ள நீங்கள் எங்கள் பேராலயத்தை அணுக முடியும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு விபத்து அல்ல, இது ஒரு சௌபாதம் அல்ல, இது ஒரு மனித ஆசை மட்டுமே அல்ல. இந்த நிகழ்ச்சியில அவர் உங்களிடம் நித்தியமான உண்மைகளை சொன்னார். இப்போது அவற்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். சிலர் திரும்பிவிட்டு அவமதித்து தண்டனைக்காக போகிறார்கள். சிலர் அதை ஏற்று ஒப்புக்கொண்டு ரட்சிப்பை பெறுகிறார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு தேவாலயம் தேவை.
நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், முழு நேர்மையுடன் எந்த தேவாலயத்தையும் பரிந்துரைக்க மாட்டேன். நாங்கள் டச் ரிஃபார்ம்ட் சர்ச்சின் ஒரு தேவாலயம், ஜெர்மன் ரீஃபார்ம்டு தேவாலயத்தில் நம்மிடம் ஒரு ஆரோக்கியமான போதனை உள்ளது. அது கிறிஸ்துவின் ஆரோக்கியமான போதனை. நம்மிடம் தூய சுவிசேஷம் உள்ளது. அது ரட்சிக்கிறது, விடுவிக்கிறது, சிகிச்சை அளிக்கிறது, மாற்றுகிறது. மேலும் நம்மிடம் ஒரு பேராலயம் உள்ளது. அங்கு மக்கள் வெறும் எண்ணிக்கையாக இல்லாமல் அவர்கள் சொந்தமாக சேர்ந்தவர்கள். நாம் ஒரே உடலாக இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம், பரிசுத்த வேதத்தை வாழ்கிறோம். மேலும் நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். நீங்கள் எங்களுடைய அருகில் ருவா மாரிகா 320 கம்பினியோஸ் பகுதியில், ரியோ டி ஜெனைரோவின் மேற்கு பகுதியில் வருவீர்கள் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒரு அழகான பேராலயம், பார்க்கிங் வசதிகள், வரவேற்பு, சமூக வாழ்வு அதிசயமானது. ஆனால் நீங்கள் காணப்போகும் ஆன்மீக வாழ்க்கை இதுவே. நீங்கள் அரசியல் நோக்கமுள்ள தேவாலயத்தை இங்கு காண மாட்டீர்கள். அந்த மாதிரியான தேவாலய பண்பாட்டை இங்கு காண மாட்டீர்கள். இக்கால தேவாலயங்களில் சாத்தான் ஊதியுள்ள நவீனவாதத்தின் பாதிப்பை இங்கு காண மாட்டீர்கள். பாஸ்டர் ஒரு கோச் அல்லது இன்ஃப்ளூயன்சர் ஆக இருப்பதை விட பலகையில் மின்னும் விளக்குகள், புகை மற்றும் மூளை அலைகளை மாற்றும் இசை விசைப்பலகை இருக்கும் மேடையாக வேதிக்கையை மாற்றுவதற்கு பதிலாக நீங்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் தேவாலயத்தையும் காணப்போகிறீர்கள். நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். காலை 9க்கும் மாலை 5க்கும் இங்கே கிறிஸ்து விவியில் கடவுள் உங்களுக்காக திறந்துள்ள பாதையில் இங்கே இருக்க முடிகிறது என்பதற்காக, தெளிவாகவும் வழிகாட்டலுடன் வலிமையாகவும் விழிப்புடன் இருக்க முடிகிறது என்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். என் தொலைக்காட்சி குழுவிற்கு நன்றி கூற விரும்புகிறேன். அவர்கள் ஆண்டவரின் பணியில் எனக்கு மிகுந்த அன்புடன் துணை நிற்கின்றனர். உலக இவேஞ்சலைசேஷனுக்கு இந்த ஊழியத்தை தொடர்ந்து வைத்திருக்கும் கிறிஸ்து விவி தேவாலய மக்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். மேலும் எங்கள் சுவிசேஷ பணிக்கு தாங்குதளமாக இருக்கும் 2 குடும்பங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். ரோட்ரிகோ அம்ப்ரோசி மற்றும் ஃபாபியானி அம்ப்ரோசி குடும்பம், அவர்களின் மதிப்புமிக்க குடும்பம், டர்போமிலன் உரிமையாளர்கள். இது விலா எமில் மெஸ்கிட்டா, ரியோ டி ஜெனைரோவின் பைஷாடாவில் உள்ள ஒரு சந்தை வலைப்பின்னல். அவர்கள் கடவுளை நேசித்து பிறருக்கு சிறந்த முறையில் சேவை செய்கிறார்கள். ஏனெனில் சந்தை என்பது நல்ல உணவு, நல்ல வாழ்வு, நலமான வாழ்க்கை என்பதுடன் தொடர்புடையது. நீங்கள் கடவுளையும் அவருடைய தூதரையும் சுவிசேஷ பணியையும் அழைத்ததற்காக நன்றி கூறுகிறேன். என் அன்புக்குரிய நண்பர் ரெனாடோ விலாரின்ஹோ, கிளாடியா ரிச், அவரின் அன்பு மனைவி, அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் மற்றும் எங்கள் ஜின்சானேக்கு. நம்ம ஜின்சேன் பற்றி பேசும்போது நல்லா உடை அணிவது பற்றி பேசுகிறோம். நல்லாக உடை அணிவது. எனவே கடவுளை நேசிக்கும், ஆன்மீக பார்வையுடன் கூடிய ஆதரவளிப்பதில் முழுமையாக ஈடுபடும் இந்த தொழிலதிபர்களை நம்பிக்கையுடன் வைத்திருக்க முடிகிறது என்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். கிறிஸ்துவின் திருச்சபை வாழ உலகை அணைக்க அனுமதித்தார்கள். இன்று நாங்கள் 28 மொழிகளில் 88 நாடுகளில் அந்த நாடுகளின் மொழியில் இருக்கிறோம். இது அடிப்படையானது. அன்புள்ளவரே, இது மனிதரால் தோன்றியதல்ல. இது கடவுளின் வழிநடத்தலும் ஆண்டவரின் தீர்மானமும் ஆகும். பல ஆண்டுகளாக கடவுளின் முன்னிலையில ஒரு ஆண்டென்னாவை நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். கம்ப்யூட்டர்கள் இவையெல்லாம் எங்களிடம் இருந்தது. ஆனால் கடவுள் எங்கள் ஊழியத்திற்கு வழங்கியதை பயன்படுத்த வேண்டிய நேரம் அது. இன்று உலகம் முழுவதும் எங்களை கொண்டு செல்லும் ஒரு தளத்திலிருந்து. ஆனால் நாங்கள் இன்னும் முன்னேற விரும்புகிறோம். 73 மொழிகளுக்கும் 109 நாடுகளுக்கும் எட்ட விரும்புகிறோம். யாருக்கு தெரியும், எனக்குள்ளது. மற்றொரு பக்கத்தில் கடவுளின் ஆண்கள், கடவுளின் பெண்கள், கடவுளின் குடும்பங்கள் தெளிவான செய்தியில் ஆர்வம் கொண்டவர்கள். கடவுளின் அருளின் உண்மையான செய்தி, கிறிஸ்துவில் நிறைவடைந்த ஒரு கிரியையின் செய்தி. இப்போது அவர்கள் சொல்வார்கள், இந்த தூது வழியில் உதவ விரும்புகிறேன். நான் உயிர்களின் ரட்சிப்பிற்கு பங்களிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை கடவுளின் கருவியாக மாற்ற விரும்புகிறேன். அப்படின்றால் உங்கள் திரையில் இங்கே நீங்கள் எவ்வாறு ஒத்துழைக்கலாம், இணைக்கலாம் என்று வழி உள்ளது. சுவிசேஷம் விரைவாக பரவுவதற்காக ஒரு விதையை விதையுங்கள். நீங்கள் அறிவீர்கள், சில நேரங்களில் ஒருவர் எதிர்காலத்திற்காக ஏதோ ஒன்றை சேமித்து வைக்கிறார். ஆனால் சில சமயம் அந்த எதிர்காலம் வராது. உனக்கு நீங்கள் லார்ட் சொல்லிட்டு கிரியையில விதைக்கும் போது நீங்கள் பாடு அந்த எதிர்காலத்தை இப்போது கொண்டு வருகிறீர்கள். இன்றைய நாளுக்காக நான் எல்லாம் வல்ல கடவுளுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு விதையை விதையுங்கள். உங்கள் தசம பாகம்,
உங்கள் அன்பளிப்பு குளோபல் கிரேஸ் மிஷன்ஸ் என்ற அமைப்பின் கிரியையில உங்கள் திரையில் தகவல்கள் இங்கே உள்ளன. மீதமுள்ள ஞாயிறு மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வெற்றிகரமான வாரம், கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் மிகேல் ஆஞ்சலோ கிறிஸ்துவிவோ எவாஞ்சலிக்கல் தேவாலயத்திலிருந்து. இது ஒரு கடவுளின் தேவாலயம். அந்த நேரம் வரை